மத்திய அரசு கூட சண்டையை போட்டு எந்த நலத்திட்ட உதவியும் வரவிடாம பண்ணிட்டு இப்போ உட்காந்துட்டு வேட்பாளர் சொல்றாரு, எதிர்கட்சி வேட்பாளர் சொல்றாரு, என்னால எந்த நலத்திட்டத்தையும் கொண்டு வர முடியல, எனக்கு பிரஷர் அப்படி பொலிட்டிக்கல் பிரஷர்னு. அது என்ன பொலிட்டிக்கல் பிரஷர்னு சொல்லணும்ல. யார் உங்களை நலத்திட்டங்களை கொண்டு வர முடியாம தடுக்கிறது யாரு, அதை சொல்லுங்க. அப்படி தடுக்கிறது உங்க கட்சிக்காரங்கன்னா ஏன் அந்த கட்சி சார்பா நீங்க வேட்பாளரா நிக்கிறீங்க? ராஜினாமா பண்ணுங்க, போட்டியிலிருந்து விலகுங்க. பண்ணக்கூடிய அந்த காலத்துல வந்து சத்துணவு திட்டம் வரும்பொழுது எல்லா அதிகாரிகளும் புரட்சி தலைவர்கிட்ட சொன்னாங்க, இது வந்து முடியாத காரியம் அப்படி இப்படின்னு எத்தனையோ காரணங்கள் சொன்னாங்க வர முடியாம இருக்கிறதுக்கு. அப்போ முதல் தலைவர் சொன்னார், ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, முடியாதுன்னு சொல்றதுக்கு 1000 காரணம் சொல்றீங்களே, முடியும்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் கூட கிடைக்கல. அதுதான் இப்ப நான் கேட்கிறேன். இந்த 5 வருஷமா நீங்க அமைச்சரா இருந்துட்டு எந்த வித நல்ல விஷயத்தையும் பண்ணாம இருந்துட்டு இப்போ உட்காந்து 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து வாய்ப்பு கேட்கும் போது என்னால எந்த நலத்திட்டத்தையும் கொண்டாட முடியல, அதுக்கு நிறைய பிரஷர் இருக்குன்னு சொல்றாருன்னா இது என்ன? இது மக்கள் எல்லாம் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அதாவது ஒவ்வொருத்தரையும் மக்கள் வந்து ஒரு தடவை ஓகே போட்டாங்க, 2 தடவை போட்டாங்க, 3ஆவது தடவை ஏமாறதுக்கு மக்கள் எல்லாம் அவ்வளவு ஈஸியான இல்ல. மக்கள் சக்தி என்னங்கிறது இந்த எலெக்ஷன்ல காட்டுவாங்க. இந்த ஆட்சி மேல இருக்கிற எல்லா அதிகாரிகள் மேலையும் சரி, அமைச்சர்கள் மேலையும் சரி, எம்எல்ஏக்கள் மேலையும் சரி, மொத்தத்தில் இந்த ஆளுங்கட்சி மேலே வந்து அவங்க மேல இருக்கிற அதிருப்தி எல்லாமே மக்களோட முகத்திலே தெரியுது. நான் போற ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க என்ன சந்தோஷமா வந்து எதிர்கொள்ற விதமாகட்டும், என்ன வரவேற்கிற விதமாகட்டும், என்கிட்ட சந்தோஷமா பேசுற விதமாகட்டும், நான் காட்டுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ரெட்டை சின்னத்தை காட்டுறது ஒரு முறையாகட்டும், எல்லாத்தையும் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இந்த ஆட்சியின் மீதும் இந்த அதிகாரிகள் மீது அமைச்சர்கள் மீதும் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மீதும் எந்த அளவுக்கு அதிருப்தி இருக்கான்னு தெரியுது. முக்கியமா மதுரை மத்திய தொகுதியில கார்பரேஷன் ஊழல் 200 கோடி. அதாவது நம்ம அமைச்சர் இப்ப இருக்கிற அமைச்சரை பத்தி எல்லாமே கை சுத்தங்கிறாங்க. ஆனா மதுரையும் சுத்தமா இல்ல, அவரை சுத்தி இருக்கிற ஆட்களும் சுத்தமா இல்ல. 200 கோடி ஊழல் நடந்திருக்கு. சுத்தி இருக்கிறதெல்லாம் அதை பண்ணதெல்லாம் அவங்க ஆளுங்க. அதை பத்தி எந்த வித ஒரு வெள்ளை அறிக்கையோ அதை பத்தி எந்த வித எத்தனையோ அவர் அமைச்சர் பேசுறாரு. ஒன்னா வந்து பேப்பர்ல வந்து புள்ளி விவரத்தை வச்சு காட்டுறாரு. மக்களுக்கு தேவை புள்ளி விவரம் கிடையாது. மக்களுக்கு தேவை அவங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற நலத்திட்ட விஷயங்கள் தான் அவங்களுக்கு தேவை. எல்லாத்துக்கும் புள்ளி பேப்பரை வச்சுட்டு ஏட்டு சொரக்கா கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அங்க வந்து எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. அது அவரே வந்து தோல்வி ஒத்துக்கிட்டாரு, என்னால பண்ண முடியல. எப்போ ஒரு வேட்பாளர் ஒரு அமைச்சராக இருக்கிறவர் என்னால பண்ண முடியலன்னு சொல்றாரோ அப்பவே அவர் தோல்வி ஒத்துக்கிட்டதா அர்த்தம். இதை வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் தான் எல்லாத்துக்கும் எஜமானர், பெரிய சக்தி. மதுரையில் இருக்கிற நலத்திட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா போன அதிமுக ஆட்சியில், அம்மா ஆட்சியிலையும், எடப்பாடியார் ஆட்சியிலையும், செல்லூர் ராஜா இங்க வந்து மாவட்ட அமைச்சராக இருந்த காலத்திலையும் உருவாக்கப்பட்டதுதான். அது வைகை சுத்தி இருக்கிற தடுப்பு சுவர்கள் ஆகட்டும், மீனாட்சி அம்மன் கோயில சுத்தி போட்ட நடைபாதைகள் ஆகட்டும், சோலார் லைட் ஆகட்டும், மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஆகட்டும், பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், இப்ப வந்து திறந்து வச்சாங்களே பாலங்கள்லாம், மேம்பாலங்கள், அது எல்லாமே பாத்தீங்கன்னா போன அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், ஸ்மார்ட் திட்டத்தின்படி.